நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குது. வந்து 2 வேளை கறவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்குங்க அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடும் கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கறவை திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். மாடு வந்து 2ஆம் மித்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து கன்று ஈன்றுச்சுங்க. கன்று இன்னும் 4 நாட்கள் ஆகுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்று ஈன்றுச்சு. கன்று இன்று 4 நாட்கள் ஆகுது. 2 வேளை சேர்த்து ஒரு 13 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி பாவன முறை சரியாச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். மாட்டு கண்ணுக்கு 2 சுழி தப்பலாம் எதுவும் இல்லைங்க. நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன கண்ணுன்னா காலை கண்ணு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 2ஆம் மித்து கடைப்பல்லு கண்ணு போட்டு 4 நாட்கள் ஆகுது. காலை கண்ணு இருக்குது. 13 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். விற்பனை விலை 56,500 சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மடிக்கூச்சம் கிடையாது. கறவைக்கு காலணைக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். சேலத்திலிருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் வசதியோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க.